காலையிலைக்கோ, நைட்டுக்கோ எதா இருந்தாலும் ஒரே மாரி இட்லி, தோசைன்னு சாப்பிடாம ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே பொங்கல நல்ல ஆரோக்கியமா கோதுமை ரவையில செஞ்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவையில பொங்கல் தான். அதுக்கு கோதுமை ரவைய நல்லா நெய்யில முதல்ல வறுத்துக்கணும். இந்த மாரி செய்யும்போது பொங்கல் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்ல வழுவழுன்னு இருக்கும். அதே நேரத்தில நல்ல வாசமாவும் இருக்கும். அத முதல்ல வறுத்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு, பைத்தம்பருப்ப அதே மாரி நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு முதல்ல நெய்யில வறுத்துக்கணும். இந்த மாரி செய்யும்போது உங்களுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அத ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு 3 விசில் வேக வச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு, வழக்கம் போல எப்படி தாளிப்போமோ அதே மாரி தாளிச்சுக்கலாம். நெய்யும், எண்ணெயும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில மிளகு, சீரகம், அதோட முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்ன தாளிச்சத அப்படியே எடுத்து பொங்கல்ல சேர்த்து 2, 3 பெரட்டி பெரட்டிட்டு சர்வ் பண்ணிருங்க. இந்த மாரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, கண்டிப்பா பச்சரிசி பொங்கல சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.